மாறாக வழக்கமா ஓரிரண்டு நடிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. சிலர் பீட்டாவுக்கு ஆதரவாக தெரிவித்த சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததுண்டு. ஆனால் இந்த முறை தமிழ் கலைஞர்களுக்கு, திரைப்பட கலைஞர்கள் மத்தியில் ஒரு ஒருமித்த உணர்வு, நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க வரிசையா. மக்களினுடைய உணர்வை நடிகர்கள் பிரதிபலிக்கிறார்களா? பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில வந்து ஜல்லிக்கட்டுக்கு பெரும்பாலும் 190% பேர் ஆதரிக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் இப்போ நியூஸ் 7 சேனல் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு பீட்டாங்கிறது என்னன்னே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். அப்படி ஒன்று இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. அது ஸ்பெல்லிங்கிறனால எனக்கு தெரியாது, அது என்ன அமைப்புன்னு தெரியாது. ஆனால் ஜல்லிக்கட்டு என்பது நான் குழந்தையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லாவே தெரியும். அது எப்பேற்பட்ட விளையாட்டுங்கிறது தெரியும். இந்த காலகட்டாயத்தில் சட்டமே வந்து நீங்கள் நடத்திக்கிங்கன்னா அந்த சட்டத்துக்கு மதிப்பு உண்டு. பண்ணக்கூடாதுன்னா அவங்களா பண்ணா சட்டத்துக்கு அசிங்கம் அது கண்டிப்பா ஏற்படும். என்னன்னா இப்ப இருக்கிற நிலைமையில, இப்ப இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள்கிட்ட கொஞ்ச நாள் நீங்க குடிக்காம இருங்கன்னு சட்டம் போட்டா கண்டிப்பா குடிக்க மாட்டான். கொஞ்ச நாள் திருடாம இருங்கன்னா கண்டிப்பா திருட மாட்டான். கொஞ்ச நாள் பொய் சொல்லாம இருங்கன்னா கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான். ஆனா இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்தாதீங்கன்னா கண்டிப்பா எவனும் கேட்க மாட்டான், நடத்தியே தீருவான். அது காரணம் என்னன்னா, இது கோர்ட்டுக்கோ இல்ல சட்டத்துக்கோ இல்ல மத்திய அரசாங்கத்துக்கோ மாநிலத்துக்கோ சண்டை கிடையாது. இது என்னுடைய கலாச்சாரம். 60 ஆண்டுகளுக்கு முன்னால 5 ரூபா நோட்லையும் 10 ரூபா நோட்லையும் 100 ரூபா நோட்லையும் 10,000 நோட்லையும் 1000 ரூபா நோட்லையும் 3ஆம் இடத்துல இருந்து தமிழ் இன்னைக்கு 14ஆம் இடத்துல இருக்கு. அதுவே வெக்கக்கேடு. நீ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவை கொஞ்சிற, ஹைதராபாத்தை கொஞ்சிற, தெலுங்கானாவை கொஞ்சிற, ஏன் என்ன மட்டும் பின்னால கிஞ்சி வைக்கிற? அது என்ன காரணம்னு கேட்கிறேன். உனக்கு என்ன தேசிய கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஜெயிக்க முடியாது, அந்த உள்நோக்கம் உனக்கு நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் யார் கூட சேர்ந்தாலும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு எம்பியா போக முடியும். எந்த கட்சி தான் சரி, அது பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது. அந்த வேதனையில தான் கிட்டத்தட்ட ஒரு 30-32 மாநிலங்களை தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அது வந்து பார்ப்போம், விசாரிப்போம், யோசிப்போம், சொல்லுவோம், இப்படியே சொல்றாங்களே தவிர ஒரு பக்கத்து மாநில கர்நாடகா ஏதோ ஒரு பிரச்சனை அன்னைக்கே தீர்வு சொல்றாங்க. ஒரு கேரளாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைக்கே தீர்வு சொல்றாங்க. ஏன்னா அந்த மத்தியில் இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்டைய மாநிலக்காரன், ஆனா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இது காலங்காலமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, போராட்டம் என்பது நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம டீ சாப்பிட்டுட்டு கடையை முடிஞ்சோட ஒரே ஒரு போராட்டம் தான். இன்னைக்கு எடுத்து இந்த மாணவர்கள் போராட்டம் இருக்கு இல்லையா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இனி இப்ப நான் சொல்றேன், இங்க பேசுறதுக்குள்ள நான் பேசல, இந்த தமிழ்நாட்டில் மக்கள் என்னென்ன பேசுகிறார்களோ, ஒவ்வொரு வெளிநாட்டில் போகும்போது அங்க உள்ள இந்தியர்கள் எப்படி பேசுகிறாங்க அந்த கருத்து தான் நான் இங்க வைக்கிறேன். அவங்க என்னமா சொல்றாங்க, இந்த போராட்டம் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், நேரா ஏர்போர்ட்டுக்குள்ள போகுங்க சார், 10,000 பேர் ஒரு பிளைன் மேல பறக்கக்கூடாது சார், ஆட்டோமேட்டிக்கா டெல்லி நம்ம பக்கம் திரும்பினாங்க. இதுதான் சொல்றான். டெல்லியில இருந்து வர ட்ரெயினை நிப்பாட்டுங்க சார், இங்கிருந்து ட்ரெயினை டெல்லிக்கு அனுப்பாதீங்க சார். நீங்க அதை விட்டுட்டு நம்ம காய்கறி கடையும் நம்ம துணி கடையும் நம்ம ரோட்லயும் வந்து இந்த பண்ணிட்டு பண்றது, அப்புறம் இந்த ரோடு மறியல் பண்றது வேலை கேட்காது. எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் அது டெல்லியானாலும் சரி, அது கோர்ட் ஆனாலும் சரி, இந்த போராட்டம் நியாயமான போராட்டமா என்று திரும்பி பார்க்கிற அளவு செய்யும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்ட ஒரு கட்சி எடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக தொடங்கி தமிழக பாஜக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துனீங்கன்னா நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிப்போங்கிற அளவுக்கு இறங்கி வர்றாங்க. அத்தனை தரப்பும் ஒருங்கிணைந்தும் கூட இப்போது வரைக்கும் 4 நாள் கூட சரியா இல்ல. இந்த 4 நாள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கிடைக்கலன்னா எங்க லூப் ஹோல் இருக்கு, எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அனுமதி கொடுத்து பண்ணா சுதந்திரமா சந்தோஷமா ஜாலியா 4 பேருக்கு ஸ்வீட் கொடுத்து பண்ணுவோம், இனிப்பா பண்ணுவோம். பொங்கலும் நல்ல முறையா இருக்கும், சட்டியில பொங்கலும் பிரமாதமா பொங்கும். இல்லைன்னா ஐயோ நம்ம ஒருவேளை தீர்ப்பை கொடுத்துருக்கலாமோ, ஒருவேளை மத்திய அரசு கூட செவிச்சா நம்மளும் கொஞ்சம் போராடிக்கலாமோ அப்படின்னா கண்டிப்பாக வரும். இது எந்த மாட்டு கருத்து. இது வந்து மயில்சாமியாக நான் தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சல எங்க தாத்தா எங்க பாட்டி அதுக்கும் முப்போட்டு எத்தனையோ காலகாலமாக இருந்த ஒரு நல்ல விஷயத்த திடீர்னு ஒரு 40 வருஷமா வந்த ஒரு சட்டத்திட்டங்கள் தொடங்கி அதை வந்து ஸ்டாப் பண்ண விதிமுறை இல்லை. அப்புறம் நாளைக்கு வந்து பொங்கலே வைக்க வேணாம்பீங்க, ரோட்ல 10 வைக்க வேணாம்பீங்க, புகையெல்லாம் மேல வருதாம்பீங்க, அப்புறம் பட்டாசு வெடிக்க வேணாம்பீங்க. ஏற்கனவே இருந்தது தானே அதெல்லாம், ஏன் திடீர்னு நிப்பாட்டுறீங்க? ஒரு சட்டங்கள் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நுழைக்கும் போது மக்கள் உங்களுக்கு வரவேற்பு சொல்ல வேண்டும். இது சரியான சட்டம், இது நல்ல சட்டம், இது மக்களுக்கு பிடித்த சட்டம், மக்களுக்கு சந்தோஷமான சட்டம். ஓகே, கோர்ட்ல நீங்க 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை ஆடுறீங்க, 10 நிமிஷம் முன்ஜாமீன் வெளியே நிக்கிற அந்த சட்டத்துல எங்க இது ஒன்றும் புரியலையே. இல்ல, நீங்க இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கீங்க, ஒரு உச்சநீதிமன்றம் வந்து தடை கூட கொடுக்கல, நீங்க ஒழுங்கா நடத்துங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒழுங்கா நடத்தலங்கிறனால அவங்க தடை விதிச்சிருக்காங்க. ஒழுங்கா நடத்துனா எப்படி சார்? அதாவது அந்த கோர்ட் தெரியுமா சொன்னோம், மொத்த பேர் சேர்ந்து அந்த மாட்டை பிடிங்க இருக்கீங்கப்பா, ஒரே ஒரு ஆள் இன்னும் பிடிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வரவேற்கிறோம்.
அது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் வீரத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வசப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். எடுத்ததுமே என்னதுன்னா நீ போடுற சட்டங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நான் தராசரி மனிதனாக இல்ல, ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடிமகன் ஜனநாயகம் இருக்குதான், நானும் ஓட்டு போடுறேன், ரேஷன் கடை இருக்கிறதுக்காக பேசுறேன். நீங்க போடுற சட்டங்கள் நல்ல சட்டமா இருக்கணும். நீங்க இந்தியா முழுக்க எந்த ஒரு ஜீவனத்தையும் துன்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க. முதல்ல மிலிட்டரி குதிரை வந்து மிலிட்டரிக்கான கீழே இருக்குங்க. அவன் இன்னும் டெல்லியில வந்துட்டு இருக்கான்ல, ஒட்டகம் ஒட்டகம் யானை என்னென்னமோ பண்றீங்களா? அப்ப அதெல்லாம் என்ன? நீங்க விதிமுறைகளை சட்டத்தை திருத்துற நீங்களே தினந்தோறும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப அதெல்லாம் உயிர் இல்லையா? இல்ல, தமிழர்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்கள் மயில்சாமி கருத்து. அதுதான் நான் தான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். இங்க யாருமே வந்து தேசிய கட்சிகள் தனியா ஜெயிக்க முடியாது சார். அந்த வேதனை சார், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ சொல்றேன், இந்த மித்தல இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி தேசிய கட்சிகள் தனியா என்ன ஒரு எம்எல்ஏ வாங்க முடியாது. ஒரு அண்ணா திமுக ஒரு திமுக ரெண்டு இல்லாம யாரும் இங்க சவாரி பண்ண முடியாது. எனவே அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட சுதந்திரத்தையும் பறிக்காதீங்க. இந்தியா ஒரு இந்தியாவில் தான் இருக்கு, அந்த இந்தியாவுக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்கு. மொத்தமா தான் சுதந்திரம் கொடுத்திருக்காங்க தவிர தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்ல. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்துருச்சுன்னா உங்க பண்பாடும் கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டுருமா சார்? என்னோட சந்தோஷம் சார், அது என்னோட சந்தோஷம். நீங்க சார் பறிக்கிறீங்க. நான் சொல்ற சந்தோஷம், நான் மாட்டை அவுத்து விட்டேன், நேரா வந்து ஒரு 100 மாட்டை கூட்டு வந்து மெட்ராஸ்ல விட்டுட்டேன், அது கோர்ட்ல போய் 10 பேர்த்த வெட்டிடுச்சு, பீச்சில் போய் 10 பேர்த்த குத்திடுச்சு அப்படின்னா ஓகே. நான் என்னோட ஊருக்குள்ள என்னோட கலாச்சாரத்துல பக்குவமா 2 பக்கம் கேட்டு போட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர வச்சு வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் பாக்குறதுக்காக வர்றாங்க. பயிற்சி வச்சிருக்கிறோம், மருந்து வச்சிருக்கோம், போலீஸ் வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். எங்க இருந்து உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க பாப்பா சார். அதாவது பொதுவா இந்த வேலை இல்லாதவங்க சேர்ல உட்காந்து ஈஸியா பேசுவாங்க சார். என் பாலிசி அப்படிதான். குரூப்பா இருந்தா பிரச்சனையே கிடையாது, குரூப்பா இருந்தா பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உட்கார்ந்து பேசுறவனுக்கும் வெளியிருந்து பார்க்கும் வித்தியாசம் இருக்கு. நடந்து வந்து பார், ஊருக்குள் நுழைஞ்சு பார். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை வந்து எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு பாரு. சும்மா டிவியில பேசிட்டு அப்படி இல்ல இப்படி இல்ல சும்மா நாங்க மேல்நோட்டமா பாத்துட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. நான் இன்னைக்கு ஊரா ஷூட்டிங் போறேன், தேனிக்கு போயிருக்கு, 30 நாள் தேனி வந்துருக்கிறேன். இதே மாசத்துல போன வருஷம் பச்சை பசேன்னு இருந்தது சார். காண்டு வறண்டு கிடக்குது, ஒண்ணுமே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. உண்மையிலே கண்ணை பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வந்து மாநில அரசு தான் செய்யறாங்க. குடிக்க தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகள் செத்து போறாங்க. அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம நீங்க ஜல்லிக்கட்டை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு விவசாயி விடவும் ஒரு மாடு முக்கியமானு கேக்குறாங்க சார். நான் சொல்லுவது புரிய மாட்டேங்க. அதாவது விவசாயம் அங்கிற கலாச்சாரத்துல தண்ணி இல்லங்கிறது கடந்த 40 வருஷம் தான். நல்லா யோசிக்கணும் நீங்க. 40 வருஷம் தான் தண்ணி இல்லாத பிரச்சனை. காரணம் என்னன்னா அது பெரிய போச்சு, பில்டிங் பெரிய போச்சு, ஜனத்தொகை எல்லாமே இருக்கு. ஆனா பட் ஜல்லிக்கட்டு அப்படி இல்ல. ஆண்டாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு 100 ஆண்டுகள் முன்னா இப்படிதான் விதிமுறைகள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த மாத்துக்கிறதுக்கு இல்ல. அது டெவலப் ஆகி போச்சு. மத்த மாநிலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லையோன்னு வேதனை கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா உண்மையில சொல்றேன், தமிழ வந்து சாதாரண ஆள் கிடையாது சார். சும்மா வந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு மார்த்தட்டிட்டு இறங்கிட்டோம்னு நினைக்காதீங்க. அவனுடைய ஒவ்வொரு பேச்சும், அதாவது டைப்ரைட்ல ஒவ்வொரு எழுத்து மாதிரி அது பதிவு செய்யும். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் உங்கள் சட்ட திட்டங்களும் உங்கள் மத்திய அரசு நீங்க போற திட்டங்கள் எல்லாமே ஜனங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்திலும் சரி எந்த ஒரு மனிதர்களை மனவேதனை உண்டாக்காதீர்கள். என்னோட தனிப்பட்ட கருத்து.